ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 4 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி சில்வரில் பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட்க்கு அக்டோபரில் பர்த்டே வருது, அவங்களுக்கு சில்வரில் பிரேஸ்லெட் வாங்கணும், அதுக்கு எனக்கு மணி சேவிங் டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஐடியாஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட், சில்வர் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 18th ஜூன். என்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9250 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 50 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 122 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 2 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ரீசெண்டாக என் பையனுக்கு வந்து சில்வரில் வந்துட்டு ஒரு செயின் ஒன்று வாங்கினேன். அந்த செயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா பீஸ் ரேட்டு தான் போட்டாங்க, கிராம் வச்சு அப்படியெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி போடலை, பீஸ் ரேட் தான் போட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு அதை மெஷர் பண்ணிக்கிட்டேன். கிராமுக்கான அமௌண்ட்டை மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்துட்டு எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு 800 ரூபா கிட்ட வந்தது, ஜிஎஸ்டி எல்லாம் லெஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுதான் அதோட மேக்கிங் சார்ஜ் அப்படின்றத நான் அப்புறம் கண்டுபிடிச்சேன். ஸோ அதையே வச்சு நான் இப்போ உங்களுக்கு கால்குலேஷன் சொல்கிறேன். இந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா 20 கிராம் இருந்தது. சேம் இதே 20 கிராமுக்கு பிரேஸ்லெட்க்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது 1 கிராம் வந்துட்டு 122 ரூபா அப்படின்னா 20 கிராமுக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2440 ரூபா வருது. இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்துட்டு நான் 800 ரூபா போட்டிருக்கேன், அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் செயினோடதை தான் இதுக்கு போட்டிருக்கேன், பிரேஸ்லெட்க்கு எவ்வளோ வரும்ன்றது கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 800 ரூபா மேக்கிங் சார்ஜஸ் எடுத்திருக்கேன். ஸோ சில்வரோட ரேட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் சேர்க்கும்போது நமக்கு 3240 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 97 ரூபா வருது ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. ஸோ டோட்டலாக 3337 ரூபா வருது. நான் வந்து 3350 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னையோட சில்வர் ரேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 20 கிராமில் பிரேஸ்லெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட 3350 ரூபாய் இருந்தால் நீங்கள் வந்து சில்வர் வாங்கிட முடியும். ஆனால் அந்த சிஸ்டர் எப்போ வாங்குறதா கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்டோபரில் தான் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் 4 மாதம் இருக்குது. 4 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி மாதிரியே சில்வர் ரேட் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 145 ரூபாய் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஜான்வரியில் சில்வர் வாங்கும்போது 100 ரூபாய் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்குள்ளே ஒரு 22 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4 மாதங்கும்போது இன்னும் ஒரு 22-23 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சு தான் நான் 145 ரூபான்னு எடுத்திருக்கேன். இது வந்து கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் 145 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போது 1 கிராம் 145 ரூபா அப்படின்னா 20 கிராம் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிராம் 145 ரூபா அப்படின்னா 20 கிராமுக்கு 2900 ரூபா வருது. மேக்கிங் சார்ஜஸ் வந்துட்டு நம்ம 800 ரூபா ஆட் பண்ணோம் அப்படின்னா 3700 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 111 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 3811 ரூபா வருது. நான் வந்து இங்கே 3800 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 4 மாதம் கழித்து ஒரு 20 கிராமில் பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3800 ரூபா தேவைப்படும். இப்போது இந்த 3800 ரூபாவை எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற சேவிங்ஸ் பிளான் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3800 ரூபா. எவ்வளோ மாதத்துக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்குள்ளே சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 950 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு 950 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 32 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு 32 ரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 நாளைக்குள்ளே உங்களால் 950 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்போது 4 மாதத்தில் உங்களால் 3800 ரூபா ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும். இதை விட அதிகமாக இல்லை நான் ஒரு 30 கிராமில் வாங்க போகிறேன், அதுக்கு எனக்கு கால்குலேஷன் வேணும் அப்படின்னிங்கன்னா அதையும் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 1 கிராம் 145 ரூபா அப்படின்னா 30 கிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4350 ரூபா வரும். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 800 ரூபா போட்டோம் அப்படின்னா மொத்தமாக 5150 ரூபா வரும். அதுக்கு ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணிங்க அப்படின்னா 154 ரூபா வருது ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும். ஸோ டோட்டலாக 5304 ரூபா வருது. நான் இங்கே 5300 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 30 கிராம் வாங்க போகிறீங்க, 30 கிராம் வேல்யூவில் ஒரு பிரேஸ்லெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 5300 ரூபா தேவைப்படும்.
இப்போது அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 30 கிராமில் பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 5300. எவ்வளோ நாளைக்குள்ளே அந்த சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்குள்ளே. ஸோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரூ. 1325. அப்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 45. ஸோ ஒரு நாளைக்கு ரூ. 45 அப்படின்ற மாதிரி நீங்கள் 30 நாளைக்கு சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு மாதத்துக்குள்ளார ரூ. 1325 சேவிங்ஸ் பண்ணிட முடியும். 4 மாதத்துக்குள்ளே ரூ. 5300 ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும். உங்களால் 30 கிராமில் பிரேஸ்லெட்டும் வாங்கிட முடியும். இதை விட அதிகமாக 50 கிராமில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கால்குலேஷன் வந்து இப்போ பார்க்கலாம். 1 கிராம் ரூ. 145 அப்படின்னா 50 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 7250 வரும். அது கூட மேக்கிங் சார்ஜஸ் ரூ. 800 சேர்க்கும்போது ரூ. 8050 வரும் டோட்டலாக. அதுக்கு ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணோம் அப்படின்னா ரூ. 241 வரும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 8291. நான் வந்து இங்கே ரூ. 8300 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 50 கிராமில் பிரேஸ்லெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும்னா ரூ. 8300 தேவைப்படும். இப்போ இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 50 கிராம் வாங்கணும் அப்படின்னா அதோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ரூ. 8300. எவ்வளோ நாளைக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்குள்ளே சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரூ. 2075 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் 4 மாதத்துக்குள்ளே ரூ. 8300 சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 70 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ரூ. 70 அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரூ. 2075 சேவிங்ஸ் பண்ணிடலாம். 4 மாதத்துக்குள்ளே ரூ. 8300 சேவிங்ஸ் பண்ணி 50 கிராமில் உங்களால் பிரேஸ்லெட் வந்து வாங்கிட முடியும். ஏன்னா 20 கிராம் 30 கிராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சின்ன பசங்க போடுற மாதிரி இருக்கும். இதுவே பெரியவங்க போடுற மாதிரி அதாவது மென்ஸ் வேர் அப்படின்னா கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் தான் உங்கள் கைக்கு இருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் 50 கிராம்ஸ் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ சிஸ்டர் நீங்கள் கேட்ட ஐடியா வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ரேட்டுமே டெய்லி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நல்ல ப்ராஃபிட்டை தான் கொடுக்கும். ஆல்ரெடி சில்வர் சேவிங்ஸ் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.